ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சின்ன வயசில் அம்மாவை ஏமாற்றிட்டு ஒரு வேலையும் செய்யவே மாட்டேன். முக்கியமாக இந்த பாத்திரம் தேய்க்கிறது. எனக்கும் அவங்களுக்கும் பெரிய வாக்குவாதம் வர்றது இந்த பாத்திரம் தேய்க்கிறது தான். வீட்டில் சண்டை கூட ஒரு சில டைமில் வந்திருக்கு. என்னால் அப்பா கிட்ட நிறைய டைம் திட்டு வாங்கியிருக்காங்க. இப்போலாம் நினச்சி பார்த்தா நான் அம்மா கிட்ட சாரி தாங்க கேட்பேனே. ஒவ்வொரு வேலையும் செய்யும்போது அம்மா சாரி, உன்னை ஏமாத்துறதுனால தான் என்னமோ தெரியல இங்கே வந்து இவ்வளோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் அவங்கக்கிட்ட டைரெக்டாகவும் சாரி கேட்டிருக்கேன். ஒவ்வொரு டைம் வேலை செய்யும்போது மனசுக்குள்ளேயே அவங்கள வந்து நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பேன். அது என்னமோ தெரியல எங்கள் அம்மா என்னை பார்த்து வியந்து போகிறாங்க. வீட்டில் ஒரு வேலையும் செய்யாத நீயே இப்போ இவ்வளோ வேலை செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு இந்த லைஃப் வந்து எனக்கு நிறைய மாற்றத்தை வந்து உண்டாக்கிடுச்சிங்க. யாரெல்லாம் அம்மாவை இந்த மாதிரி ஏமாற்றிட்டு இப்போ நிறைய வேலை செஞ்சிட்ருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நைட்டுக்கு சிம்பிளாக தக்காளி கடலப்பருப்பு சட்னி தாங்க செஞ்சுருந்தேனே. கடாய் நல்லா சூடானது, எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடலப்பருப்பு, 10 பல் பூண்டு, 3 வரமிளகாய், 4 தக்காளி பழம் நல்லா நைஸாக வதக்கிக்கோங்க. சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வதக்கிட்டு அரைச்சிட்டு தாளிப்பு கொடுத்துட்டிங்கன்னா சுட சுட தக்காளி கடலப்பருப்பு சட்னி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை ஒரு மினி விலாகில் பார்க்கலாம். பாய்.